இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் அணுகுண்டு தயாரிக்க முயன்றால் மறுபடியும் தாக்குதல். இஸ்ரேல் திட்டத்தை ஆதரிப்பதாக நெதன்யாகுவுடன் ட்ரம்ப் உறுதி. கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் என அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அகமதாபாத் விமான விபத்து விசாரணை அறிக்கையை நிராகரித்தது விமானிகள் சங்கம். விமானிகளின் உரையாடலை வைத்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது என அமைச்சர் கருத்து. கடலூர் ரயில் விபத்துக்கு காரணமான கேட் கீப்பர் பொய் கூறியதாக ஒப்புதல். பொதுமக்கள் மீது ரயில்வே அதிகாரி பழி சுமத்தியது விசாரணையில் அம்பலம். வணக்கம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் ஆட்சியில் பாஜகவும் இடம்பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில் அதிமுகவே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஆட்சி தொடர்பாக தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருகிறது. கூட்டணியை அறிவித்த நாளிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மேடையில் இருக்கும்போதே கூட்டணி ஆட்சி அமையும் என்று திரு அமித்ஷா பேசியதால் சலசலப்பு எழுந்தது. அதை திரு பழனிசாமி பின்னர் மறுத்தாலும் தேர்தலில் வென்றால் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியே அமையும் என்று திரு அமித்ஷா மீண்டும் கூறி வருகிறார். மேலும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி திரு பழனிசாமி பெயரை குறிப்பிடுவதையும் அவர் தவிர்த்து வருகிறார். இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதில் பாஜக நிச்சயம் பங்கு பெறும் என்று திரு அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாமக, தவேக மற்றும் இதர சிறிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி தற்போது எதுவும் கூற முடியாது என்றும் ஒத்த கருத்துடைய தமிழக அரசியல் கட்சிகளை ஒரே மேடைக்குள் கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். திரு அமித்ஷாவின் கருத்து மீண்டும் அதிமுகவினரிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்று அமெரிக்க அதிபர் கூறிக்கொண்டிருப்பதைப் போல் திரு அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்று பேசிக் கொண்டிருப்பதாக கிண்டல் செய்துள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவரது கருத்துக்கு எடப்பாடி திரு பழனிசாமி பதில் கூற வேண்டும் என்றார். இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சின்னு அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் தனித்த ஆட்சி அமைப்போன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியது திரு எடப்பாடி அவர்கள் தான். தனித்து ஆட்சி அமைச்சாவே அது என்னமா ஆட்சியாக இருக்குன்னு தெரியல. இந்த நிலையில் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி ஆட்சி என்பதற்கு இடம் அளிக்காத வகையில் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவதை திரு அமித்ஷா நிச்சயம் பார்ப்பார் என்றார். அவர் இந்துத்துவா சக்திகள், சனாதன சக்திகள் தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று முனைந்து திட்டமிட்ட அமித்ஷாவும் பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருப்போரும் அதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகும், தவிடு பொடியாகும். இந்நிலையில் கூட்டணி ஆட்சி பற்றி திரு அமித்ஷா மீண்டும் பேசியது குறித்து கடலூரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி திரு பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் அதிமுக தனி பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என ஒற்றை வரியில் பதிலளித்துவிட்டு பேட்டியை முடித்துக் கொண்டார். நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். இதனிடையே கூட்டணி ஆட்சி பற்றி கருத்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் திரு அமித்ஷாவின் கருத்தே வேத வாக்கு என்று கூறியுள்ளதால் அதிமுக கூட்டணியில் விரிசல் மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விமானிகளின் கடைசி நிமிட உரையாடல்களை மட்டும் வைத்து அகமதாபாத் விமான விபத்து எப்படி நேரிட்டது என்ற முடிவுக்கு வரவேண்டாம் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கடந்த மாதம் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு 242 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில வினாடிகளிலேயே அருகிலிருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் வெடித்து சிதறியதில் அதிலிருந்தவர்களில் ஒரு பயணியை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்தனர். இந்த விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் எரிபொருள் சுவிட்சுகள் ரன் என்பதற்கு பதிலாக கட் ஆஃப் ஆனதாக கூறப்பட்டுள்ளது. ஏன் எரிபொருளை நிறுத்தினீர்கள் என்று ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் கேட்டபோது தான் அதுபோல செய்யவில்லை என்று அந்த விமானி கூறியது குரல் பதிவு மூலம் தெரிய வந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த முதல்கட்ட அறிக்கை விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை உறுதிப்படுத்துவதாக உள்ளதாக கருத்துகள் பரவிய நிலையில் தொடக்க கட்ட விசாரணை அறிக்கையை முன்வைத்து விபத்துக்கான காரணம் என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டாம் என்று விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார். I don't think we should jump into any conclusions on this. I truly believe we have the most wonderful workforce in terms of pilots and the crew in the whole world. So let's not jump to any conclusions at this stage. Let us wait for the final report. இது முதல்கட்ட விசாரணை அறிக்கையே என சுட்டிக்காட்டியுள்ள திரு ராம்மோகன் நாயுடு, இறுதி அறிக்கை மற்றும் விபத்துக்கான காரணம் முழுமையாக வெளியாகும் முன் பொதுமக்கள் தாங்களாகவே எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என கூறியுள்ளார். இதனிடையே விமான விபத்து குறித்த விசாரணை அறிக்கையை நிராகரிப்பதாக அறிவித்துள்ள விமானிகள் சங்கம் தகுதி வாய்ந்த விமானி ஒருவரை விசாரணை குழுவில் சேர்க்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தை உலுக்கிய கடலூர் ரயில் விபத்தில் கேட்டுகளை மூடாமலேயே மூடிவிட்டதாக கேட் கீப்பர் பொய் கூறியது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. விசாரணை தொடங்கும் முன்பே வேன் ஓட்டுநர் வற்புறுத்தியதால் தான் கேட் திறக்கப்பட்டது என தெற்கு ரயில்வே அளித்த விளக்கம் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. விழுப்புரம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் கடலூர் ஆலப்பாக்கம் இடையே 4 ரயில்வே கேட்கள் உள்ளன. கடலூர் முதுநகர் அருகேயுள்ள தொண்டமாநத்தம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கடந்து சிதம்பரம் கடலூர் சாலைக்கு செல்வார்கள். கடந்த 8ஆம் தேதி தொண்டமாநத்தத்தில் இருந்து மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் பள்ளி வேன் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கடந்தபோது அந்த வழியே வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் வேன் மீது மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உள்பட 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். ரயில் வரும் நேரத்தில் கேட் திறக்கப்பட்டிருந்ததே காரணம் என விபத்தை நேரில் பார்த்தவர்களும் வேன் ஓட்டுநரும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் காலை 7:10 மணிக்கு ரயில் வருவதை அறிந்து 7:06 மணிக்கு கேட் கீப்பர் மூடிவிட்டதாகவும் அங்கு காத்திருந்தவர்கள் வற்புறுத்தியதாலேயே கேட் கீப்பர் கதவை திறந்து விட்டதாகவும் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்றும் கூறினார். இந்நிலையில் அது முழு பொய் என தற்போது அம்பலமாகியுள்ளது. ரயில் வருகை குறித்து ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரும் செம்மங்குப்பம் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவும் தொலைபேசியில் பேசிய ஆதாரம் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளது. செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை மூடாமலேயே மூடிவிட்டதாக கூறி ரகசிய குறியீடு எண்ணையும் பங்கஜ் சர்மா அளித்ததை நம்பி கடலூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் புறப்பட ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒப்புதல் தந்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட ரயில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் பயந்து போன கேட் கீப்பர் உடனடியாக ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரை அழைத்து விபத்து பற்றி கூறி தான் பொய் சொல்லியதை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த உரையாடலும் ஆட்டோ ரெக்கார்டரில் பதிவாகியுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இதன் மூலம் ரயில்வே நிர்வாகம் தனது தவறை மறைக்க முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது அம்பலமாகியுள்ளது. தேங்காய் விலை உயர்வு காரணமாக கேரளாவில் உள்ள கோவில்களில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது குறைந்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 90 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்ட போதும் வட மாநிலங்களுக்கு தேங்காய் அதிக அளவில் அனுப்பப்படுவதால் உள்ளூர் சந்தைகளில் தேங்காய் வரத்து குறைந்துள்ளது. இதனால் தேங்காய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதோடு தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான கொப்பரை தேங்காய்க்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கேரளாவிலும் தேங்காய் விலை உயர்ந்து வருகிறது. அங்கு திருவனந்தபுரம் பழவங்காடி கணபதி கோயில், கொல்லம் கொட்டாரக்கரா மகா கணபதி கோயில், மலப்புரம் காடம்புழா பகவதி அம்மன் கோயில் ஆகியவற்றில் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இதனால் கோயில்களில் ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் எப்போதும் குவிந்திருக்கும். ஆனால் விலை உயர்வு காரணமாக ஒரு தேங்காய் உடைக்கும் பக்தர்கள் மட்டுமே நேர்த்திக்கடன் செலுத்துவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். 51, 101, 1001 என்ற கணக்கில் அதிக தேங்காய் உடைக்க நேர்த்திக்கடன் செய்தவர்கள் தற்போது தேங்காய் ஒன்று 40 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் அதை நிறைவேற்றுவதை தள்ளி வைத்துள்ளதாக அவர்கள் கூறினர். 40 ரூபாயில ஜாஸ்தி வரும். அது ஜாஸ்தியாகவும் வெளிநாட்டுக்காரும் கேரளாக்காரும் இங்கே வந்து எல்லாமே பண்ணிட்டு போவது. இந்த நாளிகரத்துக்கு விலை ஜாஸ்தி ஆகுதுனால இப்போ முட்டை இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகி வந்திருக்கு. முதல்ல 100, 150, 200 காயெல்லாம் போட்டிருந்தது. இப்போ அதுக்கு பாதியிலே வந்திருக்கு. விலை தொடர்ந்து அதிகரிப்பதால் தேங்காய் காணிக்கை செலுத்துவது 30% குறைந்துள்ளதாக கோயில் நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. இதேபோல் கோயில்களுக்கு விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெய் வழங்கும் ஒப்பந்ததாரர்கள் விலையை உயர்த்தி கேட்கும் நிலை உருவாகியுள்ளது. இனி வருவது செய்தித்துளிகள். குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதங்களில் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் திரு பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 4922 மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்றது. 3935 பணியிடங்களுக்கு 13,89,000 பேர் தேர்வு எழுதினர். இந்நிலையில் சென்னையில் தேர்வு மையங்களை ஆய்வு செய்த திரு பிரபாகர் கடந்த ஆண்டு 10,000 பேரும் நடப்பாண்டில் தற்போது வரை 11,000க்கும் மேற்பட்டோரும் பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வாகியிருப்பதாக கூறினார். காலியாக உள்ள 10,000 பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்து சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை கொண்ட உயர்நிலை குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு பாலு வலியுறுத்தியுள்ளார். ஒட்டு கேட்பு கருவி பொருத்தப்பட்டதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருந்ததாக திரு ராமதாஸ் கூறிய இருக்கை அகற்றப்பட்டு புதிய இருக்கையை அவர் பயன்படுத்தி வருகிறார். சென்னையில் மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில், மின்சார ரயில்களில் ஒரே பயணச்சீட்டு மூலம் பயணிப்பதற்கான அண்ணா செயலியை சோதனை முறையில் பயன்படுத்துவது தொடங்கப்பட்டுள்ளது. இதில் செல்ல வேண்டிய இடம், புறப்படும் இடம், பயண முறையை உள்ளீடு செய்தால் மொத்த கட்டணம் தெரிவிக்கப்படும். UPI பேமெண்ட் முறையில் கட்டணம் QR கோடு பொறிக்கப்பட்ட தனி பயணச்சீட்டை பெறலாம். முதல் கட்டமாக மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயன்படுத்தும் வகையில் அடுத்த மாதம் இதற்கான புதிய செயலியை சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் அறிமுகப்படுத்த உள்ளது. 2 மாதங்களுக்கு பிறகு மின்சார ரயில் பயணமும் இந்த செயலியில் இணைக்கப்பட உள்ளது. காவிரி நீர் கடைமடை வந்தடைந்து 2 வாரங்களாகிய மயிலாடுதுறையை அடுத்த நல்லத்துக்குடி கிராமத்திற்கு நீர் வராததால் விவசாயிகள் குளத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிறுதியூர், கோடங்குடி கிராமங்களுக்கு செல்லும் பாசன வாய்க்கால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாதது மற்றும் ஆக்கிரமிப்பு காரணமாக நீர்வழிப்பாதை அடைப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சென்னை மணலி புதுநகரில் பல ஆண்டுகளாக சாலையின் நடுவே போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த மின்கம்பம் அகற்றப்பட்டதை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். விச்சூர் கணபதி பிரதான சாலையில் அந்த மின்கம்பத்தால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு வந்தன. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்த அப்பகுதியினர் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் திரு J. ராதாகிருஷ்ணனிடம் பிரச்சனையை கூறியதை அடுத்து உடனடியாக மின்கம்பத்தை அகற்ற அவர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து சாலை நடுவே இருந்த மின்கம்பம் அகற்றப்பட்டது. யுனெஸ்கோ அமைப்பின் பாரம்பரிய சின்னங்களுக்கான பட்டியலில் தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டை இடம்பெற்றிருப்பதை ஐநா உறுதி செய்துள்ளது. யுனெஸ்கோ எனப்படும் ஐநா சபையின் கல்வி, அறிவியல், கலாச்சார அமைப்பு சர்வதேச அளவில் பாரம்பரிய சின்னங்களின் சரித்திர காலம், கலைப்படைப்பு தன்மை உள்ளிட்ட சிறப்புகளின் அடிப்படையில் அவற்றுக்கு அங்கீகாரம் வழங்கி வருகிறது. பாரம்பரிய சின்ன பட்டியலில் செஞ்சிக்கோட்டை இடம்பெற்றுள்ள நிலையில் அப்பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துமாறு தமிழக அரசை பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் கடற்கரை கிராமத்தில் கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் 3 இடங்களிலும் சென்னையிலும் ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார், விளவன்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டார்கே கற்பட், மீனவ பெண்கள், பல்வேறு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. சீலா கிலோ 800 ரூபாய் வரையும், விளை மீன், ஊழி, பாறை ஆகியவையும், பண்டாரி, கிளைவாழை, சம்பா ஆகிய ஏற்றுமதி ரகங்களும் 400 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாகின. மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி முதல் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பொழியக்கூடும் என்பதால் 4 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 73,120 ரூபாயாகவும், 1 கிராம் 9,140 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 125 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் அணுகுண்டு தயாரிக்க முயன்றால் மீண்டும் அந்நாட்டை தாக்க இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் ஆட்சியில் பாஜகவும் இடம்பெறும் என்று அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில் அதிமுகவே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். விமானிகளின் கடைசி நிமிட உரையாடல்களை மட்டும் வைத்து அகமதாபாத் விமான விபத்து எப்படி நேரிட்டது என்ற முடிவுக்கு வரவேண்டாம் என்று மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.